அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பகவானின் வக்கர நிலை வரக்கூடிய ஜூன் மாதம் 29ஆம் தேதிங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிலை அடைய போகிறாருங்க. இந்த வக்கர நிலை கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே வக்கர நிலையில் தான் இருக்க போகிறாருங்க சனி பகவான். உங்களுடைய 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்து வக்கர நிலை அடையும் போது உங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், யோகங்கள், சாதக பாதக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசி நேயர்கள் அப்படின்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அன்பானவர்கள்ங்க. மற்றவங்களை ஏமாற்ற தெரியாது. குறிப்பாக சொல்ல போனோம்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டுன்னு இருப்பீங்க. அதாவது யாருக்கிட்டையுமே சண்டை போட்டு ஜெயிக்கணும்லாம் நினைக்க மாட்டீங்க, அன்பால் சாதிக்கணும் தான் நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கடந்த காலங்கள் உண்மையை சொல்ல போனோம்னா ஒரு 4-5 வருஷ காலகட்டமாகவே பலவிதமான சில இன்னல்கள், பலவிதமான சில சிரமங்கள் நீங்கள் அனுபவித்தது உண்டு. ஆனால் உங்களுக்கு இந்த சனி பகவான் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான யோகங்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னா, சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்திலேங்க அதாவது ஆயுள்காரகன் சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, ஒரு ஜீவனஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான். ஜீவனம்னு என்னங்க? தொழில். ஒரு தொழில் செய்கிறதுக்கு அந்த தொழிலினால் நமக்கு ஒரு பலம், அதாவது சம்பளம், பணம், தனம் கொடுக்கறதுக்கும் இந்த சனி பகவான் தான் காரகங்க. அப்படி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது உங்களுக்கு பாக்யாதிபதி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கடந்த காலம் இந்த 1.5 வருஷ காலம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா கண்டகச்சனி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி, இப்போ பார்த்தோம்னா 9ஆம் இடத்தில் சனி. அப்போது உங்களுக்கு 5-6 வருட காலகட்டமாகவே எப்படி ஓடிட்டு இருக்குது வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் போயிட்டு இருக்குது. ஏதோ ஒரு இலக்கை நம்ம அடையணும்னு முயற்சிகள் செய்கிறோம், எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே நெருங்கி வருது. ஆனால் நம்ம விரும்பி போகும்போது அது விலகி போகுதுங்கிற ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா அதாவது அறிவுக்கும் காரகன் உங்களுடைய ராசி தான், அன்புக்கு காரகனும் உங்களுடைய ராசி தான். ஒரு விஷயத்தை நினைச்ச எப்படியாப்பட்ட திறமையினாலும் சாதிக்கக்கூடிய வல்லமை மிதுனராசி நேயர்களுக்கு உண்டு. ஆனால் எல்லா அறிவும் ஆற்றலும் இருந்தும் ஆனால் நமக்கு எதுவுமே சரியான முறையில் இன்னைக்கு உங்களை விட ஒரு படிப்புலையும் சரி, இல்லையோ ஒரு அனுபவமும் சரி, எல்லாமே குறைவாக இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாம் ஒரு நிலையும் நல்ல திறமை இருந்தும் நம்மளால் கண்டிப்பாக அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி சாதிக்க முடியல. ஏதோ ஒரு தடுமாற்றம், ஏதோ ஒரு நெருக்கடி, சில நேருக்கு பார்த்தோம்னா பண நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே ஏன் இப்படி வருது? நம்மளை விட தாழ்வான நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு உயர்வான நிலைக்கு போகிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு நல்ல நிலையில் இருந்து நம்ம ஒரு உயரத்துக்கு போக முடியல, சாதிக்க முடியல, கைக்கு ஏற்றது வாய்க்கு ஏற்றல. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே இந்த சனி பகவானுடைய இந்த கண்டகச்சனி, அடுத்தது பார்த்தோம்னா அஷ்டமச்சனி, அடுத்தது பார்த்தா 9ஆம் இடம் பாக்யாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுடைய பணம் அடுத்தவங்கிட்ட சிக்கி இருக்கும், வரமாட்டேங்குது. இன்னைக்கு நீங்க உழைச்சு கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ், ஒரு வேலையை முடிச்சு கொடுத்துருப்பீங்க. ஆனா நீங்க முடிச்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, ஆனா அதுக்கு கிடைக்க வேண்டிய பணம் நமக்கு கிடைக்கல. குறிப்பா சொல்ல போனா தகப்பன் வழியில எல்லாமே பகை, தகப்பன் சொத்து பிரச்சனை, ஆக மொத்தத்தில் பிறந்த ஊரே நமக்கு இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறத விட நம்ம எங்கே தள்ளி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு நிலை மிதுனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டது உண்டு. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு அன்புக்கு நீங்கள் ஏங்குவீங்க, பாசத்துக்கு நெருங்கி போவீங்க. ஆனால் எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்காம விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இதில் இருந்து இந்த வக்ர நிலை என்னன்னா, எந்த ஒரு நல்ல பலன்கள் கொடுத்ததோ எந்த கிரகம் அது ரிவேர்ஸ் பலன் கொடுக்கக்கூடியது தான் வக்ரங்கிறதுங்க. அதாவது ரிவேர்ஸ், அதாவது ஆப்போசிட். அதாவது இன்னைக்கு உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னைக்கு வக்ர நிலை அடையும் போது உங்களுக்கு பாக்கியத்தில் எந்தெந்த நெருக்கடிகள் வந்ததோ, என்ன கஷ்டங்கள் வந்ததோ, எந்த மாதிரி நமக்கு அதை உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் இருந்ததோ அது எல்லாமே சிறப்பாக
கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த நவம்பர் மாதம் வரைக்குமே 15ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அமைய போகுதுங்க. எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. சிலருக்கு வந்து ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அமையுங்க. வேலையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். சிலர் வந்து நான் தூர பிரயாணங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியூர் வந்துட்டுங்க, வெளிநாடு வந்துட்டு, ஆனால் இங்கே பார்த்தாலும் வேலை சரியான முறையில் அமையல, நல்லா போயிட்டு இருந்தது, பிரச்சனைகளாக இருக்குது, சிக்கலாக இருக்குது, கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, மறுபடியும் பார்த்தா பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்பமாகிருதுங்க, என்னன்னே தெரியலைங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குதுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டமாகப்பட்டது உங்களுக்கு வேலையிலையும் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் சிலருக்கு மன அழுத்தம், குடும்பத்தில் பாக்கியம்னு என்னங்க, பாக்கியங்கிறது நமக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம், நமக்கு கிடைக்கக்கூடியது நல்லது அடுத்தவங்களுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் அதனால் நாம் வந்து உழைக்கிறது நாம், கஷ்டப்படுறது நாம், பலன் அனுபவிக்கிறது மற்றவங்களா இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலை மாறி நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம், நம்மளுடைய கஷ்டத்துக்கு தகுந்த சுகம், நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்குங்க. சிலருக்கு குடும்பத்தில் ஒரு நன்மைகள் அப்படின்னா ஒரு நல்ல நிகழ்வுகள், ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க குழந்தை பாக்கிய வாய்ப்புகள், அடுத்தது பார்த்தோம்னா பூர்வீக சொத்துனால சில சிக்கல்கள் இருக்குதுங்க, போராட்டமாக இருக்குது, கேஸு வம்பு வழக்கு சிக்கி இருக்குதுங்க, அதெல்லாமே தீருமா, அதுக்கெல்லாம் முதலீடு போட்டு செலவு பண்ணினேன் கிடைக்கல, நான் உழைச்சி கஷ்டப்பட்ட சம்பாரிச்ச பணம் மருத்துவம் பிடியில் நம்பி கொடுத்துட்டேன், இன்னைக்கு பார்த்தோம்னா பகையாக நினைக்கிறாங்க, கேட்டால் சண்டை வர்ற மாதிரி இருக்குது, சமாதானம் வர மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய பணம் எங்கே சிக்கினாலும் அது வந்து சேரும். அதே சமயம் நமக்கு வந்து உறவு முறையிலையும் நம்மளை வந்து வெறுத்து இன்னைக்கு வந்து வேற்றுமையாக பார்க்குறவங்களுக்கு முன்னால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்து காட்டுறது மட்டும் இல்லை, அவங்களே தேடி வரக்கூடிய சில அண்ணன் தம்பி உறவு முறையில் பகையாக இருக்கும், சங்கடங்கள் வந்து இருக்கும். பெற்றவங்க கிட்டேயே கூட நல்ல பேர் வாங்குறது கஷ்டம். ஏன்னா நாம் வந்து எல்லாம் வேணும்னு நீங்கள் எல்லாமே கொடுத்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய கஷ்டம் தன்னுடைய கஷ்டமாக நினச்சி நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் எல்லாமே பண்ணாலும் இன்றைக்கி வந்து நாம் ஏதோ ஆகாதவங்க மாதிரி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி யார் அவங்கள வெறுத்தாங்களோ அவங்கக்கிட்ட நல்ல உறவாக இருப்பாங்க, நாம் நெருங்கி வந்து அவங்களுக்கு நல்லது செஞ்சுருப்போம், ஆனால் நம்மளை பார்த்து இன்றைக்கி வெறுப்பாக நடந்துக்குவாங்க. இதனால் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கஷ்டப்பட தேவையே இல்லை. உங்களுடைய புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய இந்த சனி வக்ர பகவானுடைய பெயர்ச்சி நிச்சயமாக உங்களை அறிஞ்சு உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய வந்து ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதாவது சில வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே கட்டி முடிச்சுங்க, சரியாக கட்டி முடிக்க முடியல, பாதிலேயே நின்று போச்சு, ஒரு லோன் எதிர்பார்த்தேன் கிடைக்கல, கடன் நெருக்கடிகள் வந்து சித்திரவதையாக இருக்குது, சிரமமாக இருக்குது, இதிலிருந்து நம்ம மீண்டுறதுக்கு ஏதாவது ஒரு லோன் கிடைக்குமா, இல்லை ஏதாவது நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல கொஞ்சம் அமௌண்ட் வந்ததுன்னா அதை வாங்கி இதெல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம ஏதோ சம்பாரிச்சு இந்த கடன் எல்லாம் மெதுவாக கட்டிக்கலாம், அதாவது யாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு நினச்சி முயற்சிகள் எடுத்து இது வரைக்கும் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை உங்களுக்கு சாதகம் 100% வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான அமைப்புங்க. அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கும் சரி, அவங்களுக்கு கல்வி நல்ல ஒரு கல்வி கொடுக்கும், நல்ல அவங்களுக்கு தேவையான ஒரு கல்லூரியில் படிக்க வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்குள்ள அமையும். பண நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பண நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதனால் முயற்சிகள் பண்ணுங்க. படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு அதாவது மிதன ராசியில் நிச்சயமாக வந்து கவனம் மறதி ஏற்பட்டிருக்கும், படிப்பில் வந்து நல்லா படிப்பீங்க, ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் கொஞ்சம் எல்லாமே வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும், நல்ல மார்க் வருமா என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு நம்ம எதிர்பார்க்குற காலேஜ் நல்லா கிடைக்குமா, நம்ம எதிர்பார்த்த படிப்பு படிக்க முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படிப்பு, நல்ல கல்லூரி, அதே மாதிரி படிப்பு முடித்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால மிதுன ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடினமான முயற்சிகள் கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைச்சிரும், இது நடந்துரும் அப்படின்ட்டு முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள். இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய ஜீவன் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், சனி கொடுத்தால் யார் கெடுப்பார், யார் தடுப்பார், பழமொழி சொல்கிறது மாதிரி கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால முயற்சிகள் எடுத்து முன்னேற வழியை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பயணிக்கக்கூடிய பயணம் உங்களுக்கு வெற்றியின் பயணமாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு. சரிங்களா? அதே சமயத்தில் இப்போ நான் சொன்னது கோச்சார பலன் உங்களுடைய ராசியை வச்சு, ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன, அதே மாதிரி இந்த சனி பகவான் எந்த வலு நிலையில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா
கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணி உங்களுடைய விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுடைய மிதுன ராசி நேயர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் செல்வாக்கும் பெருகி மகிழ்ச்சி தர வேணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.